ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வரதராஜா அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எபிசோட் 600 சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க வந்து பார்க்க போகிறோம். விளையாட்டாக ஆரம்பித்த ஒரு சீரீஸ் இன்றைக்கி 600 எபிசோட்ஸை டச் பண்ணியிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்பவும் பெருமையாக இருக்குங்க. இது நீங்கள் இல்லைனா சாத்தியம் இல்லை. ஸோ உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கொடுத்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. இதே மாதிரி ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. இந்த சீரீஸ் 1000, 1500, 2000 வரைக்கும் போய்கிட்டே இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இது வரைக்கும் கேட்காத அளவுக்கு பயங்கர அமானுஷமாகவும் பயங்கர திகிலாகவும் இருக்க போகுது. இந்த எபிசோடு நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு மகேஷ் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவங்களுடைய குடும்பத்தையே பயங்கரமாக ஆட்டி படைத்த ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வுடைய காரணத்தினால அவங்க குடும்பத்துடைய ஒரு மெம்பர் இது வரைக்கும் அஃபெக்ட் பண்ணப்பட்டு பயங்கர மோசமான நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, கதையுடைய ஸ்டார்டிலேருந்தே வர ஆரம்பிப்போமே. மகேஷ் அண்ட் முகுந்தன் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ட்வின்ஸ். அவங்களுக்கு இடையே இருக்கிற கேப், அதாவது பிறக்கிறதுக்கு இடையே இருக்கிற கேப் வெறும் லைக் 1 minute அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுலேருந்து ஒரே மாதிரி இருப்பாங்க. அப்படி அச்சாசல் எக்ஸாக்டாக ஜெராக்ஸ் காப்பின்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருப்பாங்களாம். அதே மாதிரி இவங்களுடைய ஹேபிட்ஸும் அதே மாதிரி தான் இருந்திருக்கு. இவங்க அப்பா ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர். ஸோ மிலிட்ரியில் ஒரு ஹை ரேங்கிங்கில் இருக்காருங்க. அவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ மிலிட்ரி ஆஃபீஸர் அப்படின்றதுனால இவங்க மேக்ஸிமம் நார்த் இந்தியாவில் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவருடைய போஸ்டிங் எல்லாமே நார்த் இந்தியாவில் தான் இருக்குது. அதே மாதிரி அவருக்கு அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டே இருப்பாங்களாம். அதாவது சம்டைம்ஸ் காஷ்மீரில் இருப்பாராம், அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் திடீர்னு போட்டுருவாங்களா. இந்த மாதிரி அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். அவங்க அப்பா 2 வாட்டி தான் கவர்மெண்ட் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி என்னுடைய டிரான்ஸ்ஃபரை கொஞ்சம் தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்லி. ஒரு தடவை அவங்க 10th படிக்கும்போது ஒரு டிரான்ஸ்ஃபர் வந்திருக்கு, அதை தள்ளி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க +2 படிக்கும்போது ஒரு டிரான்ஸ்ஃபர் வந்திருக்கு, அதையுமே தள்ளி போட்டிருக்காங்க. ஸோ +2 முடித்த உடனே அவருக்கு சரி இப்போ நீங்கள் டிரான்ஸ்ஃபர் எடுத்துக்கலாம், நீங்கள் டெஹ்ராதூன் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு டெஹ்ராடூனுக்கு போகிறாங்க. ஸோ இவங்களுக்கு அந்த மிலிட்ரி குவார்ட்டர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மிலிட்ரி குவார்ட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மிலிட்ரி குவார்ட்டர்ஸ் கரெக்டாக எங்கே இருக்குன்னா, அங்கே ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குது. ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு பக்கத்தில் தான் அந்த மிலிட்ரி குவார்ட்டர்ஸ் இருக்குங்க. அங்கே இவருக்கு ஒரு வீடு அலோகேட் பண்ணுறாங்க. இவங்க அந்த இடத்துக்கு போகிறாங்க. ரொம்பவும் ரிமோட்டான ஒரு பிளேஸ் தான். ஸோ அங்கே போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 5-6 குவார்ட்டர்ஸ் தாங்க இருக்குது. அந்த 5-6 குவார்ட்டர்ஸுமே இவங்களுக்கு ஒரு வீடு அலோகேட் பண்ணியிருக்காங்க இல்லையா. அந்த வீட்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் தள்ளி தான் இன்னொரு வீடு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 500 மீட்டர் தள்ளி இன்னொரு வீடு இருக்குது. அதாவது தூரமாக வீடுகள் இருக்குது. மொத்தமாகவே ஒரு 6 வீடு தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக அந்த 6 வீட்டில் இவங்களுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த ஒரு வீடு மட்டும் தான் ரொம்பவும் பழமையான வீடு. மித்த வீடெல்லாம் இப்போ தான் புதுசாக கட்டின மாதிரி இருக்குங்க. சரி, பார்க்குறாங்க. ஓகே, கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் அவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க, நம்ம இது எதுவுமே கேட்க முடியாது, நம்ம போய் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே போய் ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்களுடைய பொருள் எல்லாமே செட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரெகுலராக மகேஷ் அண்ட் முகுந்தன் வெளியே விளையாடுறது, கிரிக்கெட் ஆடுறது, இது மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பக்கத்து வீட்டில் தான் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் பேசுகிறதுக்கு வராங்க. அதில் ஒரு நாள் என்னென்னா, ஒரு பாட்டி வராங்க. ரொம்பவும் வயசான பாட்டி, ஒரு 75-80 வயசு இருக்கும். அந்த பாட்டி மகேஷ் அண்ட் முகுந்தன் விளையாடிக்கிட்டே இருக்காங்க. அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி, எப்பா நீங்கள் விளையாடுறதெல்லாம் கரெக்டுப்பா, நீங்கள் எவ்வளோ வேணால் விளையாடுங்க, பிரச்சனையே கிடையாது. ஆனால் உங்கள் வீட்டுக்கு நேர் எதிரில் ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது பாரு அப்படின்றாங்க. ஆமாம் பாட்டி, ஆலமரம் இருக்குது. அதுக்கு கீழே சின்னதாக ஒரு பிள்ளையார் சிலையை வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க இல்லையா. ஆமாம் பாட்டி, அந்த ஒரு மரத்து பக்கத்தில் மட்டும் போயிடாதீங்க, போனீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பாட்டி, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அந்த ஒரு இடத்துக்கு மட்டும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ மகேஷுக்கு செம்ம பயம். ஏன்னா
இந்த பாட்டி என்ன ரீசன்னே சொல்ல, எதுக்காக அந்த மரத்து பக்கத்தில் போகாதீங்கன்னு சொல்லலை. ஆனால் மரத்து பக்கத்தில் போகாதீங்கன்னு வேற சொல்லிட்டு போயிடுச்சு. இப்போ நார்மலாகவே ஒரு விஷயத்தை பார்த்தா நம்மளுக்கு பயமாக இருக்காது, ஆனால் அந்த இடத்துக்கு மட்டும் போயிடாதீங்க உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டா அந்த ஒரு இடத்த பார்த்த உடனே நம்மளுக்கு ஆபத்து இருக்கிற மாதிரியே தோணிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் மகேஷுக்கு வந்து தோணிக்கிட்டு இருக்குங்க. முகுந்தன் கிட்ட சொல்கிறாரு, டே என்னடா இந்த பாட்டி இந்த மாதிரி வேற பண்ணி சொல்லிட்டு போயிடுச்சு, நம்ம எப்படிடா இப்போ விளையாடுறது, வாடா நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே 2 பேரும் போகிறாங்க. த மொமெண்ட் அவங்க வீட்டுக்குள்ளே என்டர் ஆன உடனே மகேஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஒரு டிப்ரெஷன், ஒரு மன அழுத்தம் அவங்களுடைய வீட்டுக்குள்ளே அவருக்கு வந்து ஃபீல் ஆகுதுங்க. அதாவது ஒரு ஹாப்பினஸ்ஸே இல்லாத மாதிரி ஒரு மன அழுத்தம் அவருக்கு ஃபீல் ஆகுது. யாரோ இவர் பக்கத்தில் நடந்து போய்கிட்டே இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, யாரோ இவரை சுற்றி வர மாதிரி ஃபீல் ஆகுது, யாரோ இவரை முகத்துக்கு முன்னாடி வந்து இப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. இவருக்கு வந்து சரி ஏதோ ஒரு மனப்பிரம போல இருக்குது, அந்த பாட்டி சொன்னதையே நினச்சிக்கிட்டு இருக்கேன், அதனால தான் எனக்கு இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃப்ரீயாக விட்டுட்டுறாரு. அடுத்த நாள் அவங்க அம்மா வந்து கிச்சனில் தனியாக சமைச்சிக்கிட்டே இருக்காங்க. சமைச்சிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து கத்துறாங்க. கத்துன உடனே மகேஷன் முகுந்தன் உள்ளே எழுந்து ஓடி போகிறாங்க. என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா ஒன்றும் இல்லைடா சும்மா அந்த சூடு பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து அவங்க அப்பா கிட்ட பேசியிருக்காங்க அன்றைக்கி நைட்டு. இந்த மாதிரி இந்த வீட்டில் நான் தனியாக இருக்கும்போதெல்லாம் எனக்கு தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலே வரலைங்க, என் கூட யாரோ இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அதுலேயும் குறிப்பாக நான் கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய கையை யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது, என்னுடைய தலைமுடியை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது, யாரோ என் காது பக்கத்தில் வந்து சிரிச்சிட்டு போகிற மாதிரியே இருக்குதுங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏமா இது ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்தில், அவர் மிலிட்ரி ஆஃபீஸர் இல்லையா, ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்தில் நம்ம இருக்கிற இடமே வந்து கொஞ்சம் ரொம்ப க்ரீப்பியான ஒரு வைப்பு கொடுக்குது, நீ இந்த மாதிரி அந்த வைப்லேயே இருக்கிறதுனால உனக்கு மனப்பிரமை ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாருங்க. இல்லை எனக்கு உண்மையிலேயே யாரோ வந்து சிரிச்சிட்டு போகிற மாதிரி எனக்கு கேட்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லைம்மா நீ என்னம்மா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது, நான் வேணா 2 நாள் லீவ் போட்டு உன் கூடயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 நாள் கூடயே இருக்காருங்க. எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை, அவருக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை. அதுக்கப்புறம் அவர் அவங்கக்கிட்ட சொல்கிறாரு, என்னம்மா நீ நான் 2 நாள் கூட தான் இருந்தேன், ஏதாவது ஒன்று ஃபீல் ஆச்சா அவனுக்கு? இல்லைங்க எதுவுமே ஃபீல் ஆகலை. ஸோ நீ தனியாக இருக்கும்போது நீ ஏதோ இமேஜின் பண்ணிக்கிற, அந்த மாதிரி எதுவும் இமேஜின் பண்ணிக்காத, உன்னோட மைண்டை மட்டும் கண்ட்ரோலாக வச்சுக்கோ, கொஞ்சம் ஜாலியாக இரு, பக்கத்து வீட்டிலலாம் அந்த பாட்டியெல்லாம் இருக்காங்க அவங்ககிட்டலாம் போய் பேசு, நல்லா பழகு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாருங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் அவங்க அம்மாவை ஹார்ன் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆனால் அவர் வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, நீ இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறத பசங்க கிட்ட மட்டும் சொல்லிடாத, பசங்க இப்போ தான் +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து இது தெரிய வந்ததுன்னா அவங்க தேவையில்லாமல் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. இவங்களும் யோசிக்கிறாங்க, ஓகே பசங்க கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் காலேஜ் ஜாயின் பண்ணுறாங்க. காலேஜில் வந்து இவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க இல்லையா, அதில் விக்ரம் அப்படின்ற ஒரு பையன் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக வந்து மகேஷுக்கு வந்து ஆயிடுறாங்க. ஸோ அவங்களுடைய காலேஜ் செமஸ்டர் லீவ் வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி செமஸ்டர் லீவ் வரும்போது அந்த விக்ரம் என்ன சொல்கிறான்னா, டேய் நாங்கள் வந்து சிட்டிக்குள்ளே இருக்கோம், எங்களுக்கு இந்த மாதிரி அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசைடா, நான் அவங்க வீட்டுக்கு வரலாமா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்குறான். மகேஷ் ஓகேடா வாடா, நானும் முகுந்தன் மட்டும் தான், எங்கள் வீட்டில் வேறு யாரும் இல்லை, நீ வந்தனா ஜாலியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விக்ரம் அப்படின்ற பையனும் வந்துடுறான். வந்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாக விளையாடுறாங்க. அந்த ஆலமரம் ஒன்று சொன்னேன் இல்லையா, இவங்க அடித்த பால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆலமரத்து பக்கத்தில் போயிடுது. மகேஷ் அண்ட் முகுந்தனுக்கு அந்த ஆலமரத்து பக்கத்தில் போகக்கூடாது அப்படின்றது தெரியும். இவங்க பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. இந்த விக்ரம்ன்ற பையன், டே என்னடா பால் வந்து எடுக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நேராக அந்த ஆலமரத்து பக்கத்தில் போகிறான், பால் எடுக்கிறான், பால் எடுத்துகிட்டு வந்துடுறான். இவங்க 2 பேரும் அந்த பையனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டேய் என்னடா ஏதாவது ஆயிச்சாடா அப்படின்றாங்க. என்னடா அது ஒன்றும் இல்லை, பால் மட்டும் அங்கே விழுந்தது எடுத்துகிட்டு வந்துட்டேன், இது ஒன்றும் பெரிய விஷயமா பேசிக்கிட்டு வா நம்ம விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி ஃபுல்லாக விளையாடுறாங்க. மகேஷ் விக்ரமே பார்த்துக்கிட்டு இருக்காப்புல, டே உனக்கு எதுவும் ஆகலையாடான்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. டே என்னடா ஆகும், பால் தாண்டா எடுத்துகிட்டு வந்தேன், ஏன்டா அது பைத்தியக்கார மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு, அது பாரு நல்லா தான்டா இருக்கிறேன் பாடுறா அப்படின்றப்பல. ஓகே சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுன்னு நைட்டு தூங்குறாங்க. காலையில் வந்து ஒரு விதமான சிரிப்பு சத்தம் வந்து மகேஷ் கேட்குது. தூக்கத்திலே இருக்காரு, தூக்கத்திலே இருக்கும்போது யாரோ சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்குதுங்க. என்னடா இது, யாரா இது காலங்காத்தால் இப்படி சிரிக்கிறது? ஒரு டைம் பார்க்குறாரு, காலையில் 5 மணி. இப்படி எழுந்து உட்காந்து இப்படி திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஷாக்கு. விக்ரம் அந்த பையன் இருக்கான் இல்லையா, செவத்துக்கு முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான், அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கான். டேய் விக்ரம் என்னடா ஆச்சு அப்படின்னா, இரா அந்த பொம்பளை வந்துட்டா, என்னை சிரிக்க சொல்கிறாடா, நான் சிரிக்கலைன்னா என்னை அடிச்சிருவேன்னு சொல்கிறாடா, என்னை சிரிக்க சொல்கிறா அப்படின்றான். டேய் யாரா வந்தா, யாரா சிரிக்க சொல்கிறா, டேய் முகுந்தா ஏந்தரான்னு முகுந்தன் எழுப்புறாப்புல. முகுந்தன் எழுந்துடும் விக்ரமை பார்த்த உடனே அவருக்கும் சமாளி. டேய் என்னடா ஆச்சு விக்ரம், என்னடா ஆச்சு அப்படின்னா, டேய் அந்த பொம்பளை இங்கே பக்கத்தில் தானே நிற்கிறா, இங்கே பாரு உங்களுக்கு தெரியலடா, உங்கள் பக்கத்தில் நிற்கிறாடா அப்படின்னு சொல்லி விக்ரம் சொல்கிறாப்புல.
என்னடா இது, யாரா பக்கத்தில் நிற்கிறது, திரும்பி பார்க்குறாங்க. அந்த இடத்துல யாரும் கிடையாது, ஒரே சைலன்ஸ். காலையில் 5 மணிக்கு என்ன இருக்கும், அதுலேயும் குறிப்பாக ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு பக்கத்தில் வேறு இருக்காங்க. சுத்தமாக சவுண்டே கிடையாதுங்க. அந்த நைட் டைம் அந்த விட்டில் பூச்சிகளோட சவுண்டெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கிளியராக கேட்குது. ஆனால் இந்த விக்ரம் வந்து சிரிக்கிற சவுண்டு வந்து இன்னமும் அதிகமாக கேட்குது. சரி, இவ்வளோ சிரிக்கிறானே, கண்டிப்பாக அப்பா அம்மா தூக்கத்துலேருந்து எழுந்து வந்திருப்பாங்க, அவங்க ஏன் எழுந்து வரல அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு 6 மணி அளவில் விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குதுப்பா, நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி படுத்து தூங்கிடுறாப்புல. அவங்க அப்பாவும் அம்மாவும் வராங்க. மகேஷ் வந்து போயிட்டு அவங்க அப்பா கிட்டே, அப்பா உங்களுக்கு ஏதாவது சிரிப்பு சத்தம் கேட்டுச்சாப்பா அப்படின்னு கேட்குறாப்புல. எனக்கு எதுவுமே கேட்கலடா, நான் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன், எவ்வளோ அளவுக்கு நிம்மதியான தூக்கம், அதனால தான் ரிமோட் பிளேஸுக்கெல்லாம் வந்துடணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பேச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. என்னடா இது, இந்த சிரிப்பு சத்தம் நம்மளுக்கு மட்டும் தான் கேட்டது போல இருக்குது, நம்ம ரூமில் மட்டும் தான் கேட்டது போல இருக்குது, நம்ம ரூமை விட்டு வெளியே கேட்கலன்னு நினைக்கிறேனே. சரி, இதை பற்றி அப்பா கிட்ட சொல்லி அவரை வந்து டென்ஷன் படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த மேட்டரை சொல்லாமலே விட்டுறாங்க. விக்ரம் வந்து தூங்கி ஒரு 9 மணிக்கு எழுந்துக்கிறாருங்க. எழுந்து குளிக்கிறாரு, அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றாரு, ரொம்ப நார்மலாக இருக்கார். அதாவது இந்த மாதிரி உட்காந்து சிரித்தது எதுவுமே வந்து பேசலை. சாப்பிட்டுட்டு, மச்சான் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவனுங்களுக்கு விளையாடுறதுக்கு ரொம்ப பயம், மகேஷுக்கும் முகுந்தனுக்கும். டேய் இல்லைடா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, விளையாட வேணாம் அப்படி. சரி ஓகே, நான் விளையாடலன்னா நான் என்னடா பண்ணுறேன், நான் என் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறப்பலங்க. அப்புறம் வந்து காலேஜ் செமஸ்டர்லாம் முடியுது, இவங்க திரும்பியும் காலேஜுக்கு போகிறாங்க. விக்ரம் வந்து காலேஜுக்கு வரல. சரி, லீவ் போட்டிருப்பான் போல இருக்கு, எங்கேயாவது வெளியூர் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி விட்றாங்க. 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, 1 வாரமாக விக்ரம் வந்து காலேஜுக்கு வரல. இப்போ மகேஷுக்கு ஒரு டவுட், ஏன் 1 வாரமாக இந்த பையன் காலேஜுக்கு வரல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறான். ஆண்டி இந்த மாதிரி விக்ரம் காலேஜுக்கே வரமாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்க அம்மா ஓன்னு அழுகுறாங்க. என்னங்க ஆண்டி, என்ன ஆண்டி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த பையனுக்கு என்னாச்சுன்னு தெரிலப்பா, செவுத்துக்கு முன்னாடி உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஏன்டா சிரிக்கிறேன்னு கேட்டா, அவன் என்ன சிரிக்க சொல்கிறா, சிரிக்கலைன்னா நான் பயங்கரமாக அடிக்கிறாமா, எனக்கு ரொம்ப வலிக்குதுமா அப்படின்னு சொல்லி வேறு அழுகுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆண்டி நீங்கள் சொல்கிறீங்க, யார் ஆண்டி சிரிக்க சொல்கிறான்னா, தெரிலப்பா, ஏதோ ஒரு முடியை விரித்து போட்டுட்டு ஒயிட் கலர் சுடிதாரில் ஒரு லேடி தெரியறதா சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த லேடி வந்து ஒரு க்ரீப்பியான முறையில் இவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதா சொல்கிறான். சிரிச்சுக்கிட்டே, இப்படி சிரிக்கணும், சிரிச்சாகணும், சிரிக்கலைன்னா உன்னை அவ்வளோதான் காலி பண்ணிவிடுவேன், உன்னை அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து அடிக்கிறதா சொல்கிறாப்பா. அதே மாதிரி அவனுடைய உடம்புல நிறைய மார்க்காக வந்துக்கிட்டு இருக்குப்பா, ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற ஸ்டேஜில் இருக்கான். அவன் வந்து செவுத்துக்கு முன்னாடி உட்காந்து எழுந்துக்கவே மாட்டான், அதே இடத்துல உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்ட உடனே மகேஷ் ஆடி போயிடுறாருங்க. முகுந்தன் கிட்ட சொல்கிறாரு, டே அன்னைக்கு வீட்டில் பண்ணா இல்லையா, அதே மாதிரி தான்டா இது வரைக்குமே பண்ணிக்கிட்டு இருக்கானா, ஒரு வாட்டி வேணா போய் பார்த்துட்டு வந்துருவோண்டா அப்படின்னு சொல்லி விக்ரமை போய் பார்க்கறதுக்கு போயிருக்காங்க. இந்த மொமெண்ட் அவங்க விக்ரமை பார்க்குறாங்கல்ல, விக்ரமே டோட்டலாக டிஃப்ரெண்ட் பர்சனாக இருக்காருங்க. நார்மலாக ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு பையன், நல்லா வெள்ளை வெளியேறுன்னு ரொம்ப சப்பியாக சூப்பராக இருக்கிற பையன். ஆனால் அவருடைய முகமே ரொம்ப இருளோன்னு இருக்குது, ஏதோ பேய் அடித்த மாதிரி இருக்குது இருப்பான் மூஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அவருடைய முகம் இருக்குது. அவ்வளோ சப்பியாக இருக்கிற பையன் அப்படியே கண்ணெல்லாம் ஒட்டி போயிருச்சு, டொக்கு விழுந்துருச்சு, அப்படியே திரும்பி ஒரு மாதிரி க்ரீப்பியான முறையில் சிரிக்கிறாருங்க. அந்த சிரிப்பை பார்த்த உடனே மகேஷுக்கும் முகுந்தனுக்கும் கை காலெலாம் நடுகுது. டேய் என்னடா ஆச்சுன்னா, ஏய் வராத அங்கே தான் நிற்கிறா, இல்லைனா உன்னையும் சிரிக்க சொல்லுவா அப்படின்றாரு. சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு, ஆண்டி டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் காட்டுங்க ஆண்டி அப்படின்னு கூட்டிகிட்டு போனப்பா. எல்லாமே செக் பண்ணாங்க, இவனுக்கு மென்டலி ஏதாவது இஷ்யூ இருக்கான்னு சொல்லிட்டு ஸ்கேன் எல்லாமே எடுத்து பார்த்தாங்க. ஆனால் எல்லாமே நார்மல் தான்ப்பா வருது, ஏன் இவன் இப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு எங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அழுகுறாங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண்டி, ஒரு வாரத்தில் சரியாயிடுவாங்க, கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் சொல்லிட்டு இவங்க பாட்டு கிளம்பி வந்துடுறாங்க. கிளம்பி வந்த உடனே மகேஷுக்கு அதே ஒரு தாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. அடுத்த நாள் காலையில் 5 மணி இவர் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு. தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு கனவு வருது. கனவில் தூரத்திலிருந்து ஒரு பெண் நடந்து வராங்க. அந்த பெண் ஒரு ஒயிட் கலர் சுடிதார் போட்டிருக்குன்றது மட்டும்தான் இவருக்கு தெரியுது. ஒரு மாதிரி ஃபாகியான ஏரியாவிலேருந்து நடந்து உள்ள, அதாவது ஒரு புகை மூட்டமாக இருக்கிற ஏரியாக்குள்ளேருந்து நடந்து வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணு. இவர் தூக்கத்திலே அந்த கனவுல பார்த்துக்கிட்டே இருக்காரு. பக்கத்தில் வர அந்த முடி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நீளமான முடி, அந்த முடியிலிருந்து தண்ணி வந்து சொட்டிக்கிட்டே இருக்கிறது வந்து அவருடைய கனவுல கிளியராக அது விஷுவலாக தெரியுது. அந்த பெண் வந்து நடந்து வராங்க. பக்கத்தில் வந்த உடனே தான் அவங்களுடைய ஃபேஸ் வந்து தெரியுது. அந்த ஃபேஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் கட் இருக்குங்க. அந்த சிரிப்பிலே ஒரு மாதிரி ஒரு பயம். அந்த சிரிக்கிறத பார்த்தா நம்மளுக்கும் நார்மலாக சிரிப்பு வரும் யாராவது சிரித்தாங்கன்னா, ஆனால் ஒரு சில பேர் சிரிக்கிறத பார்த்தாலே ரொம்ப க்ரீப்பியாக பயமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி க்ரீப்பியான ஒரு சிரிப்பு. அதை பார்த்த உடனே அவருக்கு பயம் வருது. அவருடைய முகத்து பக்கத்தில் வந்து, இப்போ நீ சிரிக்கணும்,
சிரிக்கல நான் உன்னை அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்குதுங்க. அப்படியே அலறி அடிச்சுக்கிட்டு மகேஷ் எழுந்து உட்காந்துறாரு. முகுந்தன் வந்து டே என்னடா ஆச்சு அப்படின்னா, ஏய் அது நான் கனவுல பார்த்தேன்டா, அந்த பொம்பளை நான் கனவுல பார்த்தேன்டா, நான் பார்த்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டு டே நீ இப்போ தான் விக்ரமெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்க, அதே உன் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு, நீ பயங்கரமாக இமேஜினேஷன் பண்ணிக்கிற, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைடா, ரிலாக்ஸ் ஆகுடா அப்படின்னு சொல்லிட்டு முகுந்தன் தண்ணி கொடுக்குறாருங்க. தண்ணியை குடிச்சிட்டு ஒரு பாட்டு கம்முன்னு படுத்து தூங்குறாரு. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, நார்மலாக தான் ஆகிடுறாங்க. ஒரு 9 மணி அளவில் இவர் வந்து இவருடைய லேப்டாப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காருங்க. அதுக்கப்புறம் சரி நம்மளுடைய ஹேர் ஸ்டைலை வந்து செக் பண்ணுவோம். அடிக்கடி மகேஷுக்கு ஒரு ஹேபிட், இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலை செல்ஃபி ஃபோனில் கேமரா இருக்குல்ல அதில் எடுத்து ஹேர் ஸ்டைலை வந்து செக் பண்ணினே இருப்பாராம். அதே மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காரு, அவரோட ஃபோனை எடுத்து ஹேர் ஸ்டைலை செக் பண்ணினே இருக்கும்போது இவருக்கு பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி ஒரு உருவம் தெரியுதுங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லி இப்படி நகுந்து உத்து பார்த்தா இவருக்கு பின்னாடி எக்ஸாக்டாக கனவுல ஒரு பெண்ணை பார்த்தார் இல்லையா, ஒயிட் கலர் சுடிதார் போட்டுக்கிட்டு முடி நீளமாக ஈரமான முடியிலிருந்து தண்ணீர் வந்து சொட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பெண்ணை பார்த்தார்ல, அதே ஒரு பெண்மணி இவருக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த தடவை ஒரு நிழலாக வந்து நின்றுக்கிட்டு இருக்குங்க. இவர் அதை பார்த்த உடனே இவருக்கு பயம். பட்டுன்னு அந்த ஃபோட்டோ இருக்கு இல்லையா, ஃபோட்டோவை விட்டுட்டு அதை வந்து வீடியோ போடுறாரு. ஃப்ரண்ட் கேமரா வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாரு. வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இவருக்கு கையெல்லாம் நடுங்குது, கட்ட நடுங்குது. அந்த பெண்மணி அப்படியே இவர் பக்கத்தில் வருதுங்க. சிரி அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே இருக்குதுங்க. வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து எழுந்து ஓடுறாரு குடுன்னு. எங்கே ஓடுறாரு, முகுந்தன் கிட்ட, டே இங்கே பாடுறா வீடியோ பாடுறா அப்படின்றாரு. என்னடா இருக்குது வீடியோவில் அப்படின்னு சொல்லி முகுந்தன் வீடியோவை பார்க்குறப்பல, என்ன நீ பாட்டு லூஸ் மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்க, நம்ம திரும்பி பார்க்குற, அதுக்கப்புறம் அப்படியே வந்து கேமரா பக்கத்தில் மூஞ்சி எவ்வளோ பெருசாக காட்டுற, என்னடா ஒன்றுமே இல்லையாடா அப்படின்றாரு. டே இங்கே பாரு அந்த பொண்ணு இருக்குடா. மகேஷுக்கு வந்து பின்னாடி இருக்கிற ஆன்மா தெரியுது, ஆனால் முகுந்தனுக்கு அந்த ஆன்மா தெரியல. இவரும் டே அங்கே பாரு அந்த பொண்ணு இருக்கு பாரு அப்படின்னு உத்து பார்க்குறாரு. டே அந்த இடத்துல பொண்ணும் இல்லை ஒரு பொண்ணும் இல்லைடா, பின்னாடி வந்து ஒற்றை இருக்குடா, ஒற்றை தாடா தெரியுது, அந்த ஒற்றையை பார்த்து ஒரு பொண்ணுன்னு இமேஜின் பண்ணி ஏன் தான் இந்த மாதிரி சாவடிக்கிற அப்படின்னு. டே உண்மையிலே எனக்கு தெரியுதுடா, உனக்கு ஏன்னா தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி மகேஷ் அழுகிறாப்புல. இவங்க 2 பேரும் இந்த மாதிரி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா பயங்கரமாக கத்துறாங்க கோவத்தில், போய்ங்கிறது போறியா இல்லையா, உன்னை சாவச்சிருவேன் அப்படின்னு சொல்லி கிச்சன்லேருந்து கத்துறாங்க. ஏன்னா அம்மா கத்துறாங்க, யாரோ உள்ளே போயிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி குடுகுடுன்னு ஓடி போய் பார்த்தா அவங்க அம்மா கிச்சனில் காதை வந்து போட்டு கடன்னு ஆட்டிட்டு அவங்க வந்து கத்துறாங்க, கோபத்தோட உச்சகட்டத்தில் இருக்காங்க. அம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி 2 பேரும் அம்மாவை கூப்பிட்டு வந்து சோஃபாவில் உட்கார வச்சு அம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, டேய் யாரோ ஒரு பொம்பளைடா பக்கத்தில் வந்து சிரின்னு சிரிச்சு சொல்லிக்கிட்டே இருக்குடா, என் பக்கத்தில் வந்து சிரிக்குது, என்னால் வந்து எதுவுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல, நான் சமைச்சிக்கிட்டே இருக்கேன், உப்புக்கு பதிலாக சர்க்கரையை தூக்கி கொட்டுறேன், இது சிரிக்கலாம் உன்னை அடிப்பேன் அப்படின்னு வேறு சொல்லுது, என் முடியை பிடிச்சி இழுக்குது, என் கையை பிடிச்சி இழுக்குது, பாடுறாங்க அப்படின்னு கையை காட்டுறாங்க. கையை பார்த்த உடனே செம்ம ஷாக்குங்க மகேஷுக்கும் முகுந்தனுக்கும். ஏன்னா விக்ரமோட கையில் எப்படி மார்க் இருந்ததோ, அடித்த மார்க் இருந்ததோ, அதே மாதிரி மார்க் அவங்க அம்மாவுடைய கையில் பார்க்குறாங்க. இதை பார்த்த உடனே 2 பேரும் பயங்கரமாக ஆடி போயிடுறாங்க. ஐயோ அப்பா கிட்ட சொல்லி ஆகணும்டா அப்படின்னு சொல்லி உடனடியாக அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நான் கிளம்பி வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா எப்படி ஈவினிங் தான் வருவார். அவங்க அம்மாவை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அம்மா அன்கண்ட்ரோலபிள் அப்படின்னு சொல்லலாம். செவுத்துக்கு முன்னாடி போய் உட்காந்தவங்க தாங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அம்மா ஏமா சிரிக்கிற, இவங்க 2 பேரும் அழுதுகிட்டே, வா சிரிக்காதம்மா, கம்முன்னு இருமா, பயமாக இருக்குமா அப்படின்னா, டே அவள் சிரிக்கலனா என்ன அடிக்க சொல்றடா, என்ன அடிக்கிறாடா அப்படின்னு வர சிரிச்சுக்கிட்டே வர அழுகுறாங்க. இவங்களுக்கு ஒன்றும் புரியல, எப்படிடா அம்மாவை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு. பக்கத்து வீட்டிலலாம் போய் அந்த பாட்டிலாம் கூப்பிட்றாங்க. ஐயோ நான் வரமாட்டேன், நான் வந்தேன்னா என்ன சிரிக்க சொல்லுவான், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி வேற ஓடி போயிடுறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்க அப்பா வர்றாரு. என்னம்மா ஆச்சு அப்படின்னா, இங்கே பாருங்க என்ன சிரிக்க சொல்கிறாங்க, சிரிக்க முடியலங்க, ஆனால் சிரிக்க சொல்கிறாங்க, அடிக்கிறா முடியை பிடிச்சி இழுக்கிறா அப்படின்னு சொல்லி அவங்க முடியில் கையை வச்சு இப்படி எடுக்கிறாங்க. அப்படியே கொத்தா முடி வந்து அவங்க கையிலே வருதுங்க. கொத்தா எப்படி முடி கையில் வரும், யாராவது முடியை பிடிச்சி புடுங்கினா தானே வரும். இதை பார்த்த உடனே அவங்க அப்பாவுமே பயந்துடுறாரு. சரி மாமா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு டாக்டர்லாம் செக் பண்ணுறாங்க. அந்த மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் தானே, டாக்டர் எல்லாமே செக் பண்ணுறாங்க. சரி ப்ராப்பராக இவங்க மென்டலி அன்ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, ஸ்கேனெல்லாம் எடுத்து பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி பிரெயினுக்கு உண்டான ஸ்கேனெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு வந்து பார்க்குறாங்க. உங்கள் ஒய்ஃப் வந்து கம்ப்ளீட்லி நார்மலுங்க, ஆனால் ஏன் இப்படி அவங்க பிஹேவ் பண்ணுறாங்கன்றதே தெரியல, அவங்க ரொம்ப அப்நார்மலாக பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது யாரும் சிரிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுடைய ஹாலில் நடுவில் பயங்கரமாக ஆஹான்னு சிரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சிரிக்கிறாங்க. யாரா சிரிக்கிறதுன்னு வெளியே போய் பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டலுடைய ஹாலுக்கு நடுவில் நின்று மகேஷ் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. முகுந்தனும் அவங்க அப்பாவும் போகிறாங்க. டேய் ஏன்டா சிரிக்கிற அப்படின்னா,
சிரிக்கலடா அடிக்கிறாப்பா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சிரிக்கிறாருங்க. இப்போது செம்ம டென்ஷனு. அந்த டாக்டர் இதை பார்க்குறாரு. பார்த்த உடனே இது வந்து மென்டலி எந்த இஷ்யூ மாதிரியும் தெரியல, அவங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூ இருக்கிற மாதிரியும் தெரியல. உங்கள் வீட்லேயோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனையில், அதாவது அன்வான்ட் ஆக்டிவிட்டீஸ், பேரானார்மல் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. நான் ஒரு டாக்டராக இதை வந்து சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் சொல்கிறேன். நீங்கள் ஒரு நல்ல ஒரு சாமியாரை பாருங்கள், வீட்டில் ஏதாவது பூஜை பண்ணணும் அப்படின்றதாலாம் பூஜை பண்ணுங்கள், உங்கள் வீட்டுடைய ஹிஸ்ட்ரி என்னென்னு தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மெடிசன்ஸ் எல்லாம் எழுதி கொடுக்குறாரு. அவங்க ஒய்ஃப் வந்து இங்கேயே அட்மிட் ஆகட்டுங்க, ஒரு வாரம் நாங்கள் வச்சு பார்க்குறோம், ஒரு வாரத்தில் அவங்கள வந்து க்யூர் பண்ண ட்ரை பண்ணுறோம், பசங்களை மட்டும் கூட்டிகிட்டு போங்க, ஆனால் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாருங்க. மகேஷ் வந்து அன்கண்ட்ரோலபிள் ஸ்டேட்டுக்கு வந்து போயிட்டுருக்காரு. அவங்க அம்மா எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் மகேஷுமே பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இவதை பற்றி யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ஒரு குழப்பத்திலே இருக்கும்போது முகுந்தன் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு பாட்டி இருந்தாங்கப்பா, நாங்கள் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆலமரத்து பக்கத்தில் மட்டும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொன்னாங்க. என் ஃப்ரெண்டு விக்ரம் வந்தான் இல்லையா, அவன் வந்து பால் எடுக்கிறதுக்கு அந்த ஆலமரத்து பக்கத்தில் போயிட்டு வந்தான். அன்னிலேருந்து தான் இந்த இன்சிடென்ட் எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சுப்பா. ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா அந்த விக்ரமுக்கும் இதே மாதிரி தான் ஒரு பிரச்சனை, அவனும் அம்மா இருக்கிற மாதிரியே தான் ஒரு ஸ்டேஜில் இருக்கான். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா, ஏதாவது ஆயிடுமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அழுகிறப்பல, சரி அந்த பாட்டிக்கிட்டே கேட்போம் அப்படின்னு சொல்லி நேராக அவங்க பாட்டியோடைய வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க வீட்டு வாசலில் இவங்க இறங்குறாங்க. இறங்கின உடனே வீட்டுக்குள்ளே வராதிங்க, அந்த பாட்டி வெளியே ஓடி வராங்க. ஏன் பாட்டி இந்த மாதிரி பண்ணுறீங்க, என்ன ஆச்சுனாவது சொல்லுங்கள், அப்போ தான் இதுக்குண்டான ஒரு சொல்யூஷனை வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா எவ்வளவோ கெஞ்சுறாரு. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 25 வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஒரு கோட்ரஸில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து ஒரு மிலிட்ரி பர்சன் தான், ஆனால் ஒரு மாதிரி சைக்காட்டிக் மிலிட்ரி பர்சன் அவர். அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க. எப்பயுமே அவருக்கு வந்து அவங்க ஒய்ஃப் ஒயிட் கலர் சுடிதார் போட்டாங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ எனி டைம் அவங்க வந்து ஒயிட் கலர் சுடிதார் தான் இருக்கணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுவார். ஒன்று, அவருக்கு வந்து இந்த ஈரமான முடி இருந்தால் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் தண்ணி போட்டு எப்பயுமே அந்த தண்ணி வந்து முடியில் சொட்டிக்கிட்டே இருக்க மாதிரி, அதனாலே அவங்களுக்கு செம்ம தலைவலி வரும், அவர் ஃபோர்ஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் சிரித்தா அழகாக இருப்பாங்க. சரி, நார்மலாக சிரித்தா அழகாக இருப்பாங்க. ஆனால் எனி டைம் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கும்? எனி டைம் நீ சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃபை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிப்பார். சிரிப்பே வரலனாலும் வாண்டடாக அவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு காலப்போக்கில் அந்த ஒரு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது அவங்களுக்கு பயங்கர ப்ரெஷர் ஆகிட்டுருக்கு. இதுவே அவங்க 2 பேருக்கு நடுவில் சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. நீ சிரிக்கணும், சிரிக்கலைன்னா அவ்வளோதான் உன்னை அப்படின்னு சொல்லி அடிக்க ஆரம்பித்தார். ஸோ அடி தாங்க முடியாமலே அவங்க வந்து சிரிக்க ஆரம்பித்தாங்க. அடி வாங்கி அந்த பொண்ணுடைய உடம்பெல்லாம் செம்ம மார்க் ஆகிட்டுருக்கு. ஒரு நாள் அந்த பொண்ணு வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு அந்த எதிரில் ஆலமரம் இருக்கு இல்லையா, அந்த ஆலமரத்துக்கிட்ட பக்கத்தில் போயிட்டு நெருப்பு கொளுத்திக்கிச்சுங்க. நெருப்பு கொளுத்திக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே செத்துச்சுங்க. அந்த நெருப்பு வந்து எரியிறது கூட அந்த பொண்ணு வந்து ஃபீல் பண்ணல, ஐயோ அம்மான்னு கத்தலை, சிரிச்சுக்கிட்டே செத்துச்சு. சிரிச்சுக்கிட்டே அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு அப்படின்னா, சிரிக்கணும்னு சொன்னல, இப்போ நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன்ல, நல்லா இருக்கா, இப்போ பாரு, என்னை தவிர என்ன மாதிரியே எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சிரிக்க வைப்பேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு செத்துருச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து ஆன்மாவாக வந்துட போதே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து அந்த இடத்துல ஒரு பிள்ளையார் ஸ்டாச்சு வந்து வச்சு ஒரு சின்னதாக ஒரு கோயில் மாதிரி உருவாக்கணும். யாருடைய வீட்லையும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த ஹஸ்பண்டுக்கு அதுக்கப்புறம் ஒரு வாரத்திலேயே அவருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அப்நார்மலாக சிரிக்க ஆரம்பித்தார். அப்புறம் பைத்தியம் பிடிச்சி அவரே வந்து பார்த்திங்கன்னா அதே ஆலமரத்தில் போய் தூக்க மாட்டி இறந்து போயிட்டார் அப்படின்ற ஒரு துக்ககரமான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இவங்களுக்கு செம்ம ஷாக். என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக நீங்கள் ஏதாவது ஒரு பண்டிட்ஜியை கூப்பிட்டு வந்து பூஜை பண்ணுங்க அப்படின்னா, அப்புறம் அந்த ஊரில் இருக்கிற பண்டிட்ஜியை தேடி கண்டுபிடிச்சி விட்ருக்காங்க. கூட்டிகிட்டு வந்து வீட்டிலலாம் பூஜை பண்ணியிருக்காங்க. பூஜை பண்ணிவிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஒரு என்டிட்டி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, அந்த என்டிட்டி என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் என்ன பண்ணுறேன், மந்திரிச்ச தாயத்தை வந்து கொடுக்குறேன், உங்கள் ஒய்ஃப் கையிலையும் உங்கள் பையன் கையிலையும் கட்டி விடுங்க, நீங்கள் 2 பேரும் கட்டிக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு 4 தாயத்தை கொடுக்குறாருங்க. அந்த தாயத்தை கட்டின உடனே மகேஷ் வந்து சிரிக்கிறத நிறுத்திடுறாரு. அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்காப்புல மகேஷ், சிரிக்கிறத நிறுத்திடுறாரு. அவர் அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு. ஏன்னா சிரித்து அவருடைய வாயிலாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பா இப்போ கொஞ்சம் ஃபைனாக இருக்கப்பா அப்படின்றாரு. சரி, அம்மாவும் சரியாயிடுவாங்க, இந்த தாயத்தை கட்டலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கையில் போய் கட்டுறாங்க. ஆனால் எந்த ஒரு யூஸுமே கிடையாதுங்க. அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. சிரித்து அவங்க மென்டலி எஃபெக்ட் ஆகிடுறாங்க. இப்போது அவங்க அம்மா வந்து ஒரு மென்டல் அசைலமில் தான் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காருங்க மகேஷ். ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருடங்கள் ஆகிடுச்சான். இந்த 7-8 வருடங்கள் ஆகியும் அவங்க அம்மா இது வரைக்குமே சரியில்லாமல் தான் இருந்திருக்காங்க. இது வரைக்கும் அவங்க ஒரு மென்டல் அசைலமில் தான் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையே டோட்டலாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதியிருந்தாருங்க.
ஸோ இந்த ஒரு நிகழ்வு கேட்கும்போதே எனக்கு நெஞ்செல்லாம் பதறுது. ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட யூகிச்சும் கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லலாம் இல்லையா? அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ இந்த ஒரு நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லைனா என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.